வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் S23 அல்ட்ரா மாடலில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி கனெக்டர் பாயிண்ட், அதாவது நம்ம கிளாஸ் எப்படி பண்ணுறோன்னா ஒவ்வொரு செக்ஷனையுமே நம்ம தனித்தனியாக பிரித்து தான் நம்ம கிளாஸ் பண்ணுறோம். மெயினாக வந்து ஃபஸ்ட்டு பேட்ரி கனெக்டர் பாயிண்ட்டில் எந்த மாதிரி சர்க்யூட் டிசைன் பண்ணியிருப்பாங்க, பேட்ரி கனெக்டரில் இதே இப்போ விஷயங்கள் தெரிஞ்சாலே நம்ம ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக நம்ம அந்த சப்ளை எங்கெல்லாம் போகுது, எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகும், இப்போ ஃபோன் ஆன் ஆகலை, சார்ஜ் ஏறலை, மொபைல் ஹேங் ஆகி நிற்கிது, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் சின்ன ஒரு விஷயத்தை பண்ணேன், நான் சக்ஸஸ் பண்ணேன்னு சொன்னேன். நான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பேஸ் இதாக தெரிஞ்சுக்கணும். நம்ம கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா தியரியாக ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுக்க சொல்லுவோம். அந்த நோட்ஸை வச்சு தான் மெயினாக பார்க்க போகிறோம், எது இன்புட் எது அவுட்புட்ன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ அதில் பாருங்களேன், பேட்டரி கனெக்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு பாருங்கள். சிம்பிளாக எல்லாருமே ப்ளஸ் மைனஸ் ஐடி லைன் டெம்பரேச்சர் லைன் சொல்லிடுவாங்க. ஆனால் அதில் ஏகப்பட்ட சர்க்யூட் வேலை செய்யுது. இப்போ லேட்டஸ்ட் மாடல் 5G ஃபோன் இப்போ எடுக்கிறீங்க, ஐஃபோன் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ வோல்டேஜோட பேர் என்ன, நான் காட்டினது எல்லாமே வந்து வெறும் பேட்ரி கனெக்டரோட கனெக்ஷன் மட்டும்தான். அதை நம்ம தனியாக நோட்ஸ் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சர்க்யூட் பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுவோம். அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு அதை பேட்ரி கனெக்டரோட ப்ளஸ் பாயிண்ட்லேயே வந்து நிறைய டிசைன் பண்ணியிருக்காங்க. மாஸ்பெட்லாம் கொடுத்துருக்காங்க, கிரவுண்டுக்கும் அதேமாதிரி தனியாக மாஸ்பெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இடையில் டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ டயோடு வந்து ஏசி டிசியாக மாற்றும், சிக்னலை மாற்றும் அப்படின்னா அது ஏசி டிசி வோல்டேஜை சேஞ்ச் பண்ணுறது, சிக்னலை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு டயோடு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ டயோடோட ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன டயோடு மிஸ்டேக் ஆனாலும் ஒரு சில செக்ஷன் வேலை செய்யாமல் போயிடும். அதாவது மெயின் செக்ஷன் பவர் சப்ளை வேலை செய்யாமல் போயிடும், CPU ரன் ஆகாமல் போயிடும், ஃபோன் ஆன் ஆகாது, ஹேங் ஆகும், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் ஆகும். இதை பற்றி தான் நம்ம முழுமையாக நம்ம கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். சர்க்யூட் பேஸ் பண்ணி ஜஸ்ட்டு நான் வந்து சொல்கிறது வெறும் பேட்டரி கனெக்டர் மட்டும் தான் அதில் காமிச்சிருக்கேன். இது மாதிரி நம்ம எப்படி சர்க்யூட்டை பார்க்குறது, எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணி ப்ராக்டிக்கலாக எப்படி செஞ்சு பார்க்குறது, ஃபால்ட் அட்டன் பண்ணுறது, இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சு நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் புது மாடல் அப்டேட் பண்ண முடியும். அந்த அப்டேட் கிளாஸை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி இதோட டீட்டெயில் தெரிஞ்சுட்டு நம்ம கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.